students, இன்னைக்கு நம்ம class 10 CBSE exercise 1.1 இருக்க first question பார்க்க போறோம். Express each number as a product of its prime numbers. இப்போ இங்க கொடுத்திருக்கிற 5 subdivisions நம்ம prime factorization methodல வந்து solve பண்ணி அதுல நமக்கு வர factors வந்து நம்ம product-ஆ எழுத போறோம். So இந்த particular number 140க்கு நமக்கு என்னெல்லாம் prime numbers வருதோ அதை வந்து நம்ம product-ஆ போட்டு எழுதுறது தான் product of its prime factors. இப்போ நம்ம first subdivision எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாமா? First subdivision 140. இப்போ இந்த 140 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம prime factorization methodல solve பண்ண போறோம். So 140 வந்து நான் prime factorizationல solve பண்ண போறேன். First நான் வந்து என்னோட ones digit பார்ப்பேன். either எனக்கு 0 or 5 இருந்துச்சுன்னா நான் அதை வந்து நம்ம 5 tablesல எடுத்துக்கலாம். or எனக்கு even numbers-ஆ இருந்துச்சுன்னா நான் வந்து அதை 2 tableல solve பண்ண போறேன். இங்க வந்து எனக்கு 0 இருக்கிறதுனால நான் வந்து இதை 5 tableல எடுக்க போறேன். So 5 tableல நம்ம solve பண்றப்ப single digit பார்க்கணும். single digit வந்து நமக்கு 1 இருக்கு. இது வந்து below 5. So நம்ம இதை எடுத்துக்க முடியாது. So நான் இங்க வந்து 2 digits சேர்த்து எடுத்துக்க போறேன். 14 அப்படின்ற நம்பரோட 5 ஓட multiples பார்த்தோம் அப்படின்னா less than 5 வந்து 5 2s are 10 இருக்கும். Next 5 3s are வந்து 15. 14 விட ஜாஸ்தியான நம்பர். So நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5 2s are 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். So 5 2 times 10. இப்போ இந்த 10ல 14 subtract பண்ணா எனக்கு பேலன்ஸ் வந்து 4 இருக்கு. ஸோ இதை வந்து நான் இந்த 0க்கு மேலே கேரி ஓவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு 40 ஆயிடுது. ஸோ 5 டேபிளில் நமக்கு எத்தனை டைம்ஸ் 40 வரும்? 8 டைம்ஸ். ஸோ 5 8s are 40. இப்போ நமக்கு 140 அப்படின்ற நம்பர் 28ஆக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நம்பராக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த 28 அப்படின்ற நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இதில் ஒன்ஸ் டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 2 single digit பார்க்குறேன். இது 2ஆல் divisible ஆகும். ஸோ 2 1 times. 8 தனியாக பார்த்தோம் அப்படின்னா 2 4s are 8. அடுத்தது 14. 14 நமக்கு ஒன்ஸ் டிஜிட்டில் ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ நான் அதை வந்து 2 டேபிளில் எடுத்துக்கிறேன். 2 7 times 14 அப்படின்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் நம்பர் 7. 7 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர். நமக்கு தெரியும் ப்ரைம் நம்பர் வந்து 1ஆலையும் அதே நம்பராலையும் தான் நமக்கு divisible ஆகும். ஸோ 7 1 times. இப்போ எனக்கு இங்கே 1ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுதான் 140 கிடைச்சிருக்கிற நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இதில் இந்த 5 2 இந்த 2 அதுக்கப்புறம் இந்த 7 இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராடக்டாக எழுத போகிறோம். ஸோ 140 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஆர் 2 ஸ்கொயர் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது இன்ட்டு 5 இன்ட்டு 7 இப்படி நான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வர எல்லா நம்பர்ஸுமே இப்போ நமக்கு பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதோட நேம் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் 156. இப்போ 156 நான் சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்ஸ் டிஜிட்டை பார்க்குறேன். இது வந்து எனக்கு ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ 2 டேபிளை எடுத்துக்கிறேன். 15 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 டேபிளில் லெஸ் தேன் 15க்கு கீழே 14 நமக்கு 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 7s are 14. 14 எனக்கு 15 சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் வந்து 1 வருது. அதை நான் இந்த 16க்கு மேலே 1ஆக கேரி ஓவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு 16 ஆயிடுது. இந்த 6ஓட மேலே 1 வரப்போ இது 16. 2 டேபிளில் 8 times 16 வரும். அடுத்தது 78. இதில் ஒன்ஸ் டிஜிட் பார்த்தோன்னா நமக்கு 8 இருக்குது. ஸோ அகெயின் 2 டேபிள் 7க்கு கீழே உள்ள நம்பர் 6. ஸோ 2 3s are 6. ரிமைண்டர் வந்து 7ல் 6 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 1 இருக்கும். ஸோ இது 18 ஆயிடுச்சு. 2 9s are 18. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 3யும் 9ம் 3 டேபிளில் நமக்கு டிவிசிபிள் ஆகும். 3 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 3 டேபிள் எடுத்துக்கிட்டா 3 1s are 3. 3 3s are 9. ஸோ 13 வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து அதாலையும் அதே இல்லை 1ஆலையும் தான் டிவைட் ஆகும். ஸோ 13 1 டைம்ஸ்னு போட்டு நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ 156க்கு நம்ம கண்டுபிடிச்ச ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 13. ஆர் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 13 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் 3825. இது நம்ம எந்த நம்பரில் சால்வ் பண்ணலாம்? இப்போ இதோட ஒன்ஸ் டிஜிட் பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது? 5 இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன் 5 or 0 இருந்தால் நம்ம அதை வந்து 5 டேபிளில் எடுத்துக்கலாம். ஸோ 5 டேபிளில் நான் இதை போட போகிறேன். இதை 3யை பார்த்தோம் அப்படின்னா 3 எனக்கு 5 விட சின்ன நம்பர். ஸோ நான் வந்து 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். 38. 38 வந்து 5ஆல் டிவைட் ஆகுது. அப்போ அதை விட சின்ன டிவிசிபிள் என்னது? 35. ஸோ எத்தனை டைம்ஸ்? 5 7 times 35. இப்போ 35ல் 38 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ எனக்கு பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 3.
ஸோ இந்த 3 வந்து நான் 2க்கு மேலே எழுதிக்க போகிறேன். இப்போ இது வந்து எனக்கு 32 ஆயிருது. ஸோ 32 நமக்கு 5ஆல் டிவைட் ஆகாது. அதை விட சின்ன மல்டிபிள் ஆஃப் 5 என்னன்னு பார்த்தோம்னா 30. ஸோ எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 5 6 ஆர் 30. இப்போ 30ல் 32 நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அந்த 2வை நான் இந்த 5க்கு மேலே எழுதிக்கிறேன். அப்போ இது எனக்கு 25 ஆயிரும். ஸோ 25 5 டேபிள் எத்தனை டைம் போகும்னா 5 டைம்ஸ். ஸோ 5 5s are 25. இப்போ அகைன் இதோட 1 டிஜிட் நமக்கு வந்திருக்க நம்பர் பார்த்தோம்னா 5ஆக இருக்குது. ஸோ இதையும் திரும்ப நம்ம 5 டேபிளில் எடுத்துக்கலாம். 7 வந்து 5 விட பெரிய நம்பர் தான். ஸோ 5 1s are 5னு ஒரு எழுதிக்கிறேன். 7ல் வந்து 5 சப்ராக்ட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து எனக்கு 2 இருக்கும். ஸோ அந்த 2வை நான் அந்த 6க்கு மேலே எழுதிக்கிறேன். இது 26. இப்போ 26 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை விட சின்ன நம்பர் 25. ஸோ 5 5s are 25வை நான் எடுத்துக்கிறேன். இதில் 26ல் 25 போச்சுன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். அதை இந்த 5க்கு மேலே எழுதிக்கலாம். அப்போ 15 ஆயிடுச்சா இது? ஸோ 5 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 15 வரும்னா 3 டைம்ஸ். 153 டைம்ஸ். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும் இந்த நம்பர். 15 வந்து 3 டேபிளில் போகும், 3யும் 3 டேபிளில் போகும். ஸோ இதை நான் 3 டேபிளில் எடுத்துக்கிறேன். 3 5s are 15, 3 1s are 3. அடுத்தது 51. 51 வந்து நம்ம 3 டேபிளில் போகுமான்னு பார்த்தோம் அப்படின்னா 3 1s are 3 போட்டுட்டு 5ல் 3யை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இங்கே 2 வரும். அப்போ இது 21 ஆயிருதா? 3 டேபிளில் 7 டைம்ஸ் 21 வரும். ஸோ இந்த நம்பரை நம்ம 3 டேபிளில் டிவிசிபிள் பண்ணலாம். 3 1s are 3, பேலன்ஸ் 2 இங்கே போயிடுது. அப்போ 3 7s are 21. 17 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் இல்லையா? அதனால 17 நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போ இதோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் எழுதலாமா? 3825 ஈக்குவல் டு 5 into 5 into 3 into 3 into 17. இப்போ இது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா 5 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 5 ஸ்கொயர் into 3 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 3 ஸ்கொயர் into 17. இதுதான் வந்து இதோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஃபோர்த் சப்டிவிஷன் 5005. இந்த நம்பர் நம்ம பார்க்கலே தெரியுது 5 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ 5005 வந்து நான் 5 டேபிளில் வந்து டிவிசிபிள் பண்ண போகிறேன். 5 1 டைம்ஸ், இந்த 2 0 அப்படியே காப்பி பண்ணிக்கணும். அப்போ இந்த 5ம் 1 டைம்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1101 இருக்கு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இதை வந்து நான் 7 டேபிளில் எடுத்துக்கிறேன். 10ஆக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 7 1 டைம்ஸ் 7, பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 10ல் 7 போச்சுன்னா 3 இருக்கும். அதை நான் இந்த 0க்கு மேலே எழுதிக்கிறேன். இது வந்து 30 ஆயிடுது. ஸோ 30 வந்து 7 டேபிளில் வராது. அதுக்கு கிட்ட இருக்கிற நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 7 4s are 28. ஸோ நான் வந்து 4 டைம்ஸ் எழுதிக்க போகிறேன். 7 4 டைம்ஸ் 28. 30ல் 28 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 2 வரும். ஸோ இந்த 2வை இங்கே எழுதிக்கிறேன். இது வந்து 21 ஆயிடுச்சு. 7 டேபிளில் 21 எத்தனை டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ். இப்போ இது வந்து நமக்கு 143 அப்படின்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 143 வந்து நம்ம பார்த்தோம்னா 11 டேபிளில் எடுத்துக்கலாம். ஏன்னா 11 நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ 11 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 11 1 டைம்ஸ் 11, 14ல் 11 சப்ராக்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு 3 கேரி ஓவர் வரும். ஸோ இது 33 ஆயிடுது. ஸோ 11 3s are 33. இப்போ நமக்கு 13ன்ற ஒரு ப்ரைம் நம்பர் வந்திருக்கு. ஸோ 13 வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணி எழுதிக்க போகிறோம். ஸோ இதோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 505 is equal to 5 into 7 into 11 into 13. இதுதான் இதோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 7429. ஸோ இந்த நம்பர் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட ப்ரைம் ஃபேக்டர்ஸாக போட்டுட்டு வரேன். ஸோ இது வந்து எனக்கு 17 டேபிளில் எனக்கு இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது வந்து 17 டேபிளில் 17 4s are 68. ஸோ 68 வந்து நம்ம 74ஓட சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 6 கேரி ஓவர் வரும். ஸோ நான் இதை இங்கே மேலே எழுதிக்கிறேன். 17 3 டைம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 17 3s are 51. ஸோ 51ல் இந்த 62வை நான் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். எனக்கு பேலன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11 இருக்கும். ஸோ இந்த 11 இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை இங்கே 3 டைம்ஸ் இங்கே கீழே எழுதிக்க போகிறோம். இப்போ அடுத்தது 119 வந்து 17 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். 119 வந்துட்டு 17 டேபிளில் 7 டைம்ஸ் வருது. ஸோ 7s are 119 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த நம்பரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து எந்த டேபிளில் போகும்? 19 டேபிளில் போகுது. ஸோ 19 2s are எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு 19
3s are வந்துட்டு எனக்கு 57 43 விட பெருசாயிருது. ஸோ 19 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு 38 வரும். இந்த 38 வந்து நான் 43 ஓட சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 5 இருக்குது. அதை வந்து இந்த 7க்கு மேலே எழுதிக்கிறேன். இப்போ இந்த 57 வந்து 19 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். 19 4s are 76 ஆயிடுது. ஸோ 19 3s are வந்து நமக்கு 57 வரும். ஸோ 19 3 times 57. இப்போ இந்த 23ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதை டேரெக்டாக நான் எழுதிக்கிறேன். 23 1 times. ஸோ இதோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி எழுத போகிறோம்னா 7429 ஈக்குவல் டு 17 into 19 into 23.